ரோமர் 8:7. எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. ரிபல்லியன் அகைன்ஸ்ட் காட். மாம்ச சிந்தையுடையவர்களாய் இருப்போமானால் வேதம் சொல்லுது அந்த மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது ஆமாம், அது கலகம் பண்ணும். ஆமாம், மாம்ச சிந்தை இருக்கிற ஆளுங்க பாருங்க சபையில் ஒத்து போகவே மாட்டாங்க. சபையில் இவங்க மாத்திரம் புதுசாக என்னத்தையாவது சொல்றது. இஸ்ரவேலிலே இப்படி கூட்டம் இருந்தது. இஸ்ரவேலுக்கு தலைவர்களாய் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துவதற்கு தலைவனாய் யாரை தேவன் தேர்ந்தெடுத்தாரு? மோசேயை. இப்போ மோசேயோடு தேவன் பேசுகிறார். முகமுகமாய் பேசினார் என்றெல்லாம் நாம் வாசிக்கிறோம். சிநேகிதனிடத்தில் பேசினது போலலாம் பேசினார். அப்படி மோசையோட பேசி திட்டங்களை சொல்லி இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு எவ்வளவோ காரியங்களை தேவன் சொல்றாரு. இதை கேட்டுட்டு வந்து மோசே சபைக்கு சொல்றாரு, இஸ்ரவேல் சபைக்கு. இப்போ இஸ்ரவேல் சபையில மோசே அவைகளை சொல்லும் போது எல்லாரும் கேட்டுட்டாங்களா? சொல்லுங்க. இல்லை, அதுல கொஞ்சம் பேர் இருக்கிறான், அவன் என்ன செய்யறான்? கலகம் பண்றான். அதெல்லாம் எப்படி? அது முடியாது. அவர் என்னத்தையா சொல்லுவார், அது கூட எல்லாம் ஒத்து போக முடியுமா? நான் இப்படித்தான் இருப்பேன், எனக்குன்னு ஒரு ஐடியாலஜி, எனக்குன்னு ஒரு கோடு போட்டிருக்கிறேன், அந்த கோட்டில் தான் நான் இருப்பேன். சபையோடு ஒத்து போங்க. நோ 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 நோ. ஏன் நான் ஒத்து போகணும்? அதெல்லாம் எனக்கு இஷ்டம். தேவனுக்கு விரோதமான பகை, கலகம், மாம்ச சிந்தை. அப்ப சபை என்ன ஒரு தீர்மானம் எடுக்குதோ, சபை எப்படி செயல்படுகிறதோ, அந்த சபையோடு கூட ஒத்து எல்லா காரியங்களையும் ஒருமனப்பட்டவர்களாய் ஐக்கியப்பட்டவர்களாய் நம்ம செயல்படும் போது அங்க ஆவியின் சிந்தையினுடைய வெளிப்பாடாய் அது என்ன செய்து மாறுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி எவ்வளவோ காரியங்கள் உண்டுங்க. ஆண்டவர் உங்கள்கிட்ட இதை செய்யாதன்னு சொன்னா அதை போய் செய்யறது தேவனுக்கு விரோதமான பகை. ஆமா, அப்ப நிறைய நேரங்களில் கர்த்தர் நம்மோடு கூட பேசும்போது, ஆண்டவர் நமக்கு சில ஆலோசனைகளை தரும்போது, எச்சரிப்புகளை தரும்போது, அதை நம்ம கேட்டு உடனே அதற்கு நம்மளை விட்டு கொடுத்து செயல்பட ஆரம்பிச்சோம்னா அதில் ஆசீர்வாதம் இருக்கு. ஆனால் ஆலோசனையை கேட்காதபடிக்கு தேவன் சொல்லுகிற வார்த்தைக்கு எதிர்த்து நின்று மாறாக செயல்பட்டா வேதம் சொல்லுது அது தேவனுக்கு விரோதமான பகை, அது கலகம், அது மாம்ச சிந்தை, அது மாம்சத்தின்படி செயல்படக்கூடியதான காரியம். அதனால அது தேவனுக்கு விரோதமான பகை என்று வேதம் சொல்லுது. இன்னைக்கு ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறார். தேவனுக்கு விரோதமா ஒரு நாளும் நம்ம என்ன செய்ய வேண்டாம்? கலகம் பண்ண வேண்டாம், எதிர்த்து நிற்க வேண்டாம். கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு அப்படியே கீழ்ப்படிவோம். தேவன் தருகிற ஆலோசனைகளுக்கு அப்படியே என்ன செய்வோம்? கீழ்ப்படிவோம். அல்லேலூயா. ஆமா, அநேக நேரங்களில் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற காரியங்களை செயல்படுத்துவது நமக்கு கடினமா இருக்கும், கஷ்டமா தெரியும். அதெல்லாம் செய்வதற்கு நமக்கு ரொம்ப கஷ்டமா தெரியும். அதன்படி நடக்க முடியாதுன்னு நம்ம நினைப்போம். ஆனா கர்த்தர் சொல்றது எவ்வளவு கடினமா இருந்தாலும் அதை செய்வதற்கு நம்ம அர்ப்பணிச்சிட்டோம்னா நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா.